ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஃபஸ்ட்டு வீடியோவாக தீம் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சாப்டர் 1 ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமியை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் ஆஃப் திஸ் இயர்ஸ் எக்கனாமிக் சர்வே ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ கிரெடிபிள் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் நம்ம என்னவெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இந்தியா மேனேஜஸ் இட்ஸ் மணி ஃபார் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் அது. ஸோ அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓவர் வியூ ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபினான்சஸ், தென் டெப்ட் ப்ரொஃபைல் ஆஃப் த கவர்மெண்ட், தென் ஜெனரல் கவர்மெண்ட் ஃபினான்சஸ். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பட்ஜெட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கிற சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாப்டருக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ கிரெடிபிள் கன்சாலிடேஷன். ஸோ லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இந்தியா வந்து பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம தீம் ஆஃப் த எக்கனாமிக் சர்வே சாப்டர் டிஸ்கஸ் பண்ணப்பவே பார்த்துருப்போம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அஸ் அ கீ ஆங்கர் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ கோவிட் இயரில் ஃபினான்ஷியல் இயர் 21 பார்த்தீங்கன்னா 9.2% இருந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் படி 4.4% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி பிரைமரி டெபிசிட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கோவிட் இயரில் 5.7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இருந்த பிரைமரி டெபிசிட் கன்சிஸ்டண்ட்டாக 3.33% to 1.3 அண்ட் 0.8% அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் நிறைய இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லாஸ்ட் இயர் இந்தியாவுக்கு பெட்டர் ரேங்கிங்ஸ் கொடுத்தாங்க. எஸ்என்பி, அதுக்கப்புறம் ஜப்பானுடைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, மார்னிங் ஸ்டார், டிபிஆர்எஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாவரின் கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. ஸோ அப்போ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ரெவன்யூ பயான்சி, continued emphasis on capital expenditure, improved fiscal transparency and continued deficit reduction along a credible path. ஸோ இதில் இம்ப்ரூவ்டு ரெவன்யூ பயான்சி அப்படிங்கிறப்போ ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறப்போ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ எத்தனை பர்சன்டேஜ் அதில் எஃபெக்டிவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கன்சிஸ்டண்டாக கவர்மெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. டெபிசிட் ரிடக்ஷனும் கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஸோ அதனாலலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கிறனால தான் இந்த மாதிரியான பாசிட்டிவான ரேங்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வின் ஸ்ட்ராட்டஜி. Government has reduced fiscal deficit. Government has maintained high public investment. CapEx பார்த்தீங்கன்னா year on year increase ஆகிட்டே வந்திருக்கு. Enhanced macro economic stability அது indicate பண்ணுது. ஸோ இந்தியா successfully balanced growth with fiscal discipline after COVID-19. ஸோ இது ஓவராலான ஃபிஸ்கல் அச்சீவ்மெண்ட். தென் ரெவன்யூ க்ரோத்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பேண்டமிக் இயர்ஸில் ரெவன்யூ ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 8.5% தான் இருந்துச்சு. இப்போ போஸ்ட் பேண்டமிக் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து 9.1% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஓவரால் ரெவன்யூ கலெக்ஷன் அப்படிங்கிறது போஸ்ட் பேண்டமிக் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் ட்ரோவ் ரெவன்யூ க்ரோத். ஸோ டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாயிருக்கு. ப்ரீ பேண்டமிக் இயர்ஸில் கலெக்ட் ஆன டேக்ஸ் ரெவன்யூவோட போஸ்ட் பேண்டமிக் இயர்ஸில் ரெவன்யூ ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்ட்ஸ் இன் டெபிசிட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் இயர் ஆன் இயர் ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ரெவன்யூ டெபிசிட்டும் இயர் ஆன் இயர் ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. பிரைமரி டெபிசிட்டும் இயர் ஆன் இயர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஃபிஸ்கல் அச்சீவ்மெண்ட்ஸில். அதுபோல் டைரக்ட் டேக்ஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைரக்ட் டேக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அரௌண்ட் 59% ஆஃப் டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூவில் எது அதிகமான கான்ட்ரிபியூஷனை தருது? அரௌண்ட் 59% ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்திருக்காங்க. இம்ப்ரூவ்டு கம்ப்ளையன்ஸ், டைரக்ட் டேக்ஸ் ஆம்பிட்டுக்குள்ளே டேக்ஸ் கட்டுறதுக்குள்ளே நிறைய பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் பேஸை வைடன் பண்ணியிருக்காங்க. பெட்டர் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல. ஸ்ட்ராங் க்ரோத் மொமெண்டம், டேக்ஸ் பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சஸ்டைன்டு ரெவன்யூ பயான்சி, நம்ம அதை டேக்ஸ் பயான்சின்னு கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாஸஸில். ஸோ டேக்ஸ் பயான்சி அப்படிங்கிறப்போ 1% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேக்ஸ் ரெவன்யூவில் எத்தனை பர்சன்டேஜ் அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம டேக்ஸ் பயான்சி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இங்கே ரெவன்யூ பயான்சி அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ ப்ரீ பேண்டமிக் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸ் வந்து ஒரு 52%ஆகவும், உங்களுக்கு ப்ரீ பேண்டமிக்கில் இன்டைரக்ட் டேக்ஸஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவும் இருந்திருக்கு. இப்போ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ரீ பேண்டமிக்கில் இருந்ததை விட இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேண்டமிக் குறைஞ்சு டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மேஜர் சேஞ்சாக வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ ப்ரீ பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேர் மோர் தென் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ரெவன்யூ. இப்போ அது அப்படியே என்ன இருக்குன்னா உல்டாவாக இருக்கு, மாறி இருக்கு. அப்போ இது ஒரு மேஜரான சேஞ்சாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தென் நட்ஜ் அப்ரோச், எப்படி வந்து உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 59% பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறோமா, அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸாக சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா நட்ஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ நட்ஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரூசிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் டேட்டா, அதுதான் வந்து நட்ஜ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ட்ரூசிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் டேட்டா டு கைட் அண்ட் எனேபிள். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறது, டேக்ஸ் கட்டுறதுக்கான டேட்டு, ஃபைல் பண்ணுறது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் நட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, நட்ஜ் தியரி அப்படின்னு இருக்குது. இன்ஃபார்மலாக ஒரு விஷயத்தை வந்து மைல்டாக வந்து அந்த ஞாபகப்படுத்தி அதுக்கு ஈல்டாக வைக்கிறது நட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நட்ஜ் இனிஷியேட்டிவ் ஹேஸ் ஹெல்ப்டு டு கெட் மோர் டேக்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் டைரக்ட் டேக்ஸஸ். ஜென்டில் ப்ராம்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இது மூலமாக ஃபாரின் அசெட்ஸ் கேம்பெயின்னு சொல்லி 25,000 டேக்ஸ் பேயர்ஸ் ஹேஸ் டிக்ளேர்ட் 29,000 crores ஆஃப் their ரெவன்யூ. அப்புறம் நிறைய டேக்ஸ் கரெக்ஷன்ஸ்க்கான டைம் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்ததுனால இந்த மாதிரியான நட்ஜ் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சர்வேல அது ஒரு மேஜர் ரீசனாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேம் சேஞ்சர். ஜிஎஸ்டி மூலமாக உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனும் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் செப்டம்பர் 2025 ஜிஎஸ்டி 2.1 ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 ரேட் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கு. 18% அண்ட் 5% ஸ்லாப் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஸ்லாப்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்லாப் 40% டிமெரிட் கூட்ஸ் ஆர் சின் கூட்ஸுக்கான ஒரு ஸ்லாபாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகும், மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸில், ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸில் அதில் இருந்த சில இஷ்யூஸ் லைக் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் ரெவன்யூ கலெக்ஷனும் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறதுக்கான ரீசனாக சர்வேல அதை சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிக்ளைன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் க்ரோத் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் ரெவன்யூ ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன். தென்
ஃபிஸ்கல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்திருக்கு, இந்த டெபிசிட்ஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக கவர்மெண்ட் ஹேஸ் கான்சியஸ்லி ரெடியூஸ்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இது மூலமாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்கு. ரெடியூஸ்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிடி எல்லாம் அதுக்கு ஒரு மேஜர் டூல். அப்போ கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ் எல்லாம் ரியல் பெனிஃபிஷியரிஸ், இன்டெண்டட் பெனிஃபிஷியரிஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு டிபிடி ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மூலமாகவே கவர்மெண்ட்டுக்கு thousands of crores வந்து அன்னெசரி ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேபெக்ஸும் இயர் ஆன் இயர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ்டு அன்னெசரி ஸ்பெண்டிங் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் இன்வெஸ்டட் தட் அமௌண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் க்ரோத். ஸோ அதுதான் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆனதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் கேபெக்ஸ்னு பார்த்துருப்போம். எஃபெக்டிவ் கேபெக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் அசெட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கேபெக்ஸும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் அசெட்ஸ் அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் கேபெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. எஃபெக்டிவ் கேபெக்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை அச்சீவ் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணும், க்ரோத்துக்கு லாங் ரன்னில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸாக கவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம டபுள் டிஜிட் க்ரோத்தை ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கேபெக்ஸில் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா டிபிடி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ டிபிடியோட இம்பேக்ட் ஓவர் லாஸ்ட் 10 years அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 3.5 lakh crore அளவுக்கு இட் ஹஸ் சேவ்டு unnecessary expenditures. Beneficiary coverage has expanded. 11 crore-லேருந்து 176 crore பெனிஃபிஷியரிஸ்னு ரீச் பண்ணியிருந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 lakh crores வரைக்கும் சேவிங்ஸ் அது கொடுத்துருக்கு. அப்போது எதனால இது அச்சீவபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆன் ரியல் பெனிஃபிஷியரிஸ், இன்டெண்டட் பெனிஃபிஷியரிஸ், அதான் பெட்டர் டார்கெட்டிங் இன் பிடிஎஸ், எம்ஜி நரேகா, பிஎம் கிசான் ஸ்கீம். ஸோ இதில் எல்லாம் ரியல் பெனிஃபிஷியரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி போகஸ் பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் வீட் அவுட் பண்ணது கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு சேவிங்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கிராஸ் சப்சிடிஸ் வந்து ஒரு ஒரியிங் ஃபேக்டராக சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் சப்சிடிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸில் ஆக்சுவலாக ரயில்வேஸுக்கான ப்ராஃபிட் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஏர்னிங்ஸ்லேருந்து வருது. இந்த ஃப்ரைட் ஏர்னிங்ஸில் வர்ற ப்ராஃபிட்டை தான் கவர்மெண்ட் பேசஞ்சர் ஃபேருக்கான லாஸஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் ஃபேரை ஆல்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 5,000 to 250 crores கிட்ட லாஸ் ஆகுது. ஸோ இதை எங்கேருந்து கவர்மெண்ட் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரைட் ஏர்னிங்ஸ் மூலமாக. அப்போ இந்த மாதிரியான கிராஸ் அதே தான் பவர் செக்டார்லையும் இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு சப்சிடைஸ்டு ரேட்டில் பவர் டேரிஃப் இருக்குது. அதுக்கான சப்சிடியை கொடுக்கறதுக்கான ஸ்ட்ரென்த்தை கவர்மெண்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ்ட்டு. பட் இது என்ன ஆகுனா இன்டைரக்டாக வந்து திருப்பி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் அது வந்து அதோடைய ப்ரைஸ் ரைஸுக்கு அது காரணமாக இருக்கும். அதே தான் ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு அது சான்சஸாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து சர்வே என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இன்எஃபிஷியன்சிஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு சம் அவென்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிராஸ் சப்சிடிஸ் மூலமாக பேலன்ஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சஜஷனாக சர்வேல சொல்கிறாங்க. தென் டெக் ட்ரிவன் எஃபிஷியன்சி கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்போ த்ரூ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறப்போ அது ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஐடியலாக நிறைய பணம் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஸ்கீம் அக்கௌண்ட்ஸில் அன்னெசரியாக வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறப்போ அன்னெசரியாக அந்த மாதிரி தேங்கி இருக்காமல் ஃபண்ட்ஸ் அன்னெசரியாக லாக் ஆகி இருக்காமல் அதை ரியல் டைமில் ரிலீஸ் பண்ணி எஃபெக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கவர்மெண்ட் வந்து
பண்ண முடியுது. அதுக்கு ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிடிஎஸ் ரூட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ பிடிஎஸ்ல இருக்கிற கூட்ஸை வந்து ரைஸ் வீட்டு மாதிரியான ஃபுட் கிரைன்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போற அந்த வெஹிக்கிள்ஸ் அதுக்கான ரூட்ஸை ஆப்டிமைஸ் பண்றது மூலமாவே கவர்மெண்ட் ஹேஸ் சேவ்டு 250 crores per annum, 35% ரிடக்ஷன் இன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஸ் ரூட் ஆப்டிமைசேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 crores மேலே இது வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான இனோவேட்டிவான சில டெக் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணது மூலமாக எஃபெக்டிவான ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஓவரால் டெப்ட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாலும் ஹிஸ்டாரிக்கலி கவர்மெண்ட் ஹேஸ் அச்சீவ்டு அரௌண்ட் 7.1% ரிடக்ஷன் இன் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ சின்ஸ் 2020. ஸோ ஓவரால் டெப்ட் ரிடக்ஷன் மோர் தென் 7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீடியம் டேர்ம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2031 ஃபினான்ஷியல் இயர் 2031க்குள்ள ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 50% ±1 அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து கோலாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் maintaining high investment strategies, balancing growth with fiscal discipline, earned 3 credit rating upgrades in 2025. இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ரூஃபாக பார்க்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் அதான் மேஜர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் 3 மேஜர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், ஓவரால் டெபிசிட் ரிடக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் கேபெக்ஸ். இது மூலமாக நமக்கு எஃபெக்டிவ் ரேங்கிங்ஸ் வந்து வந்திருக்கு. தென் சென்ட்ரல் ஸ்டேட்டுடைய ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குற ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 20லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 20ல் ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்டிங் சப்போர்ட் 11.5 lakh crore இருந்தது, 25.6 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் 5.7% 5 years முன்னாடி இருந்தது, 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு thousands of crores, அரௌண்ட் 4.5 lakh crores அளவுக்கு ஸ்டேட்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் மேஜராக பார்த்தீங்கன்னா பாரோயிங் லிமிட்ஸ் அலௌடு ஃபார் ஸ்டேட்ஸ், அதில் சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உடைய பாரோயிங் சீலிங்கா லிமிட்டாக எதை வச்சிருந்தாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் பாரோ அப் டு 3% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 26. In addition to that, states may avail performance-linked additional borrowing of up to 0.5% of gross state domestic product. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், பவர் செக்டார் இதில் எல்லாம் வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கணும். நார்மலாக ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் பாரோ அப் டு 3% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பட் பவர் செக்டாரில் சம் ரீஃபார்ம்ஸை கொண்டு வர ஸ்டேட்ஸுக்கு அடிஷ்னலாக ஒரு 0.5% வந்து பாரோ பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனை 15th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குது. தென் ஸ்டேட்ஸ் ஆர் பாரோடு permitted to borrow over and above their normal borrowing limits by an amount equal to the pension contributions that they deposit under national pension system with the designated authority. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக வேற என்ன பாரோ பண்ணிக்கலாம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டையும் மார்க்கெட் பாரோயிங்ஸ் மூலமாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாரோயிங் லிமிட்ஸில் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்டேட்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த SASCI ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா 50 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் இயர் 2020 எதுக்காக, டு பூஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 lakh crore அளவுக்கு இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் அசெட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது மூலமாக ஸ்டேட்ஸுக்கான ஃபினான்ஷியல் பர்டனை ஸ்டேட்ஸ் கேபெக்ஸ் மெயின்டைன்ட் அட் 2.3% ஆஃப் GDP
டெஸ்பைட் செவரல் ஃபிஸ்கல் ப்ரெஷர்ஸ். அந்த அளவுக்கு ஸ்டேட்ஸுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ஸாக இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பெரும்பாலும் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் டிரைவ் மோஸ்ட் ஆஃப் தேர் ரெவன்யூஸ் ஃப்ரம் தேர் ஓன் டேக்ஸ் சோர்சஸ். ஸோ ஓன் டேக்ஸ் சோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்ட் ஆனுவல் growth ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு 12.6% அவங்களுடைய ஓவரால் ஓன் டேக்ஸ் ரிசோர்ஸஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ இன் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 46% to 50% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டுடைய ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் அவங்களுடைய ஓன் சோர்சஸ் மூலமாக அவங்க ஜெனரேட் பண்ணுறது 50%. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேஜரான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குற ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா as a percentage ஆஃப் ஜிடிபி டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபினான்ஷியல் இயர் 19 பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு 1% அளவுக்கு டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் சர்வேல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் as percentage ஆஃப் ஜிடிபி டிக்ளைன்டு about 13.3% in financial year 22 to 12.2% in financial year 25. So thereby constraining fiscal space at the combined state level. In this environment where revenues are not matching the pace of nominal GDP growth, the central government has extended interest-free loans to states to safeguard their capital expenditure. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்ன பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதுவும் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் மூலமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். பட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது ஸ்டேட்ஸுக்கான கேபெக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு மூலமாக. ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மூலமாக இந்த அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு இயர் ஆன் இயர் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா 15.7% ஆஃப் இதிலிருந்து ஸ்டேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபிலேருந்து 15.4% ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிற அளவுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த குரோத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் லாஸ்டிங் growth. தென் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கா, இந்த நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் ஆர் அது ப்ரொடக்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வே கொடுக்குற அட்வைஸாக இருக்குது. ஏன்னா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மே கிவ் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் பட் லிமிட்டட் லாங் டேர்ம் இம்பேக்ட். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. தென் பெர் கேபிட்டா growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் சஸ்டெயின்ட் இன்கம் கெயின்ஸை கொடுக்கும். ஃபிஸ்கல் டிசிப்ளினையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ஷூர் பண்ணணும். ஸோ இதை கீ ஃபைண்டிங்ஸாக சர்வேல சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இட் கிவ் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப். இப்போதைக்கு பீப்புள் அது ஹாப்பியாக வச்சுருக்கு, சந்தோஷமாக வச்சுருக்கு. பட் லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் கிரியேட் எனி ஜாப்ஸ் அண்ட் இட் டஸ் நாட் ஹெல்ப் ஃபார் புஷிங் growth அப்படிங்கிறது அதில் இருக்கிற கன்சர்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் ஃபிஸ்கல் ப்ரெஷர் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பிகாஸ் இந்த மாதிரி அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சேலஞ்சினால ப்ரொடக்டிவான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் எஜுகேஷன் மாதிரியான சோஷியல் சேஞ்சஸை கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ கம்பைன்டு கிராஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரோஸ் ஃப்ரம் 2.6% ஆஃப் ஜிடிபி டு 3.2% ஆஃப் ஜிடிபி இன் financial year 25. So while combined revenue deficit has increased from 0.4% of GDP to 0.7% of GDP, indicating continued borrowing to finance revenue expenditure. So state governments borrow பண்ணி revenue expenditure manage பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸாக சர்வே கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் பட் லாங் டேர்மில் அது ப்ரொடக்டிவான அசட்ஸை கிரியேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா டெப்ட் ப்ரொஃபைல் ஆஃப் த கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவரால் டெப்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கான கைடிங் பிரின்சிபிள்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ அண்ட் ஸ்டேபிள் காஸ்ட் ஆஃப் பாரோயிங், முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற சோர்சஸ் மூலமாக பாரோ பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு ரோல் ஓவர் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி இருக்கிற கடனை புது கடன் வாங்கி மேனேஜ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸை ரெடியூஸ் பண்ணுறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாரோயிங் ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணுது. சப்போர்ட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஜிசெக்ஸ் மூலமாக மார்க்கெட்ல இருந்து கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணிக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெப்ட் ப்ரொஃபைலை ரெடியூஸ், தட் இஸ் ஓவரால் டெப்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதான் வந்து மீடியம் டேர்ம் டார்கெட்டாக டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 50 ± 1% ஆஃப் ஜிடிபிக்குள்ள ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கோல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55.7% ஆஃப் ஜிடிபின்னு இருக்கு. இதை 2031க்குள்ள 50 ± 1% ஆஃப் ஜிடிபியா ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபிஸ்கல் கிளைடு பார்த்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் பேண்டமிக் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 9.2% இருந்து இப்போ அரௌண்ட் 4.4% அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் ரெடியூஸ்டு. அது மாதிரி ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 50% பை ஃபினான்ஷியல் இயர் 31, அதை வந்து ஃபிஸ்கல் கிளைடு பாத் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை தான் ஃபிஸ்கல் ஆங்கரா கவர்மெண்ட் மீடியம் டேர்மில் அதை ஒரு ஃபிஸ்கல் ஆங்கரா அந்த பேராமீட்டரை கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்லுது, 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ள ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு 2003. ஸோ ஃபார் ஒன்லி 1 இயர் தான் அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு, ஃபிஸ்கல் டெபிசிட்டை கண்டெய்னிங் வித் 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ள. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம இந்த 3% விட அதிகமாக தான் வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. அது மாதிரி கம்பைன்டு டெப்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் to gross state domestic product and union territories has been increasing trajectory in the last decade. For 28 states combined, while debt to GDP ratio is 28.1% of GDP, the interest payments to revenue receipts is approximately 12.6% of GDP. So state governments உடைய overall debt அப்படிங்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபிஸ்கல் கிளைடு பாத். இப்போ ஃபிஸ்கல் கிளைடு பாத்துங்கிறது இப்போ அதை ஃபினான்ஷியல் இயர் 31க்குள்ள ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை 50% ±1 அப்படிங்கிற அந்த லிமிட்டுக்குள்ள ரெடியூஸ் பண்ணணும். அது மாதிரி முன்கூட்டியே ப்ரீ அனௌன்ஸ்டு டைம் பவுண்ட் ரோட் மேப் ஃபார் கிராஜுவல் ரிடக்ஷன் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் டெப்ட் ரேஷியோஸ், அதுதான் ஃபிஸ்கல் கிளைடு பாத் அப்படின்னு சொல்கிறோம். இட் என்ஹான்சஸ் பாலிசி கிரெடிபிலிட்டி, இட் ஆங்கர்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. So in India, it aligns with medium-term debt stabilization targets under fiscal responsibility frameworks. மாதிரி tax buoyancy, direct tax buoyancy அப்படிங்கிறது the responsiveness of direct tax revenue growth to the changes in nominal GDP. A buoyancy greater than 1 implies tax collection are rising faster. A buoyancy less than 1 அப்படிங்கிறப்போ எஃபெக்டிவ் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இல்லை. தோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனால் கூட டேக்ஸ் கலெக்ஷன் ரெடியூஸ் ஆயிருக்குங்கிறது பயான்சி லெஸ் தென் 1 அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுது. தென் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறப்போ இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெடியூசிங் டாக்ஸஸ் டியூரிங் எக்கனாமிக் டவுன் டர்ன். ஸோ கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, இப்போ ரெசஷனாக இருக்கு அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஆர் இப்போ ரெசஷனாக இருக்குது அப்படின்னா டிமாண்ட் கம்மியாக இருக்குது, அப்போ டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் அ லாட், அதுதான் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. இதே ப்ரோ சைக்கிளிக்கல் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எக்கனாமிக் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை இன்னும் வந்து ஃபர்தர் ஆக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரோ சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது இந்த மாதிரியான சில டேர்ம்ஸை வந்து நம்ம இந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் மேஜர் திங்ஸ் வி நீட் டு ஃபோக்கஸ். தேங்க்யூ.